நான் தெரிஞ்ச மூஞ்சியா தான் இருக்கும். சில பேருக்கு தெரியாத முகமா கூட இருக்கலாம். ஆமென். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லாம் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஐயா இல்லாதனாலயா? அப்பா இல்லாத புள்ளிங்க மாதிரியே இருக்கிறீங்களே. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒன்று செய்யறாரு சொன்னா ஏதாவது சித்தம் இருக்கும். ஏன்னா யோசேப்புன்னு ஒரு மனுஷன் 13 வயசுல அப்பா அம்மாவை பிரியல சொன்னா அங்க எகிப்துல அவங்களுக்கு என்ன இருந்திருக்காரு? உணவு கிடைச்சிருக்காரு. பஞ்ச காலத்துல அவங்க எல்லாம் கிடைச்சிருக்காரு. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் அவருக்கு சித்தம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நினைப்பா ஐயா காலில் அடிபட்டுச்சு, அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அடங்காம எங்கேயாவது போயிருப்பாரு, பைக்கில் பரோட்டா வாங்கினாரம் வந்திருப்பாரு, லாரிக்காரன் மோசமா ஓட்டு வந்திருப்பான். அந்த டைம்ல ஏதோ உயிர் விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம். அதை கர்த்தர் தடுக்கணும்னு அவர் என்ன பண்ணோம்? வீட்டில் அந்த கட்டலில் படுத்தாதான் அதை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கர்த்தர் அறிஞ்சிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். சில நேரங்கள் நமக்கே தெரியாது, ஆனா அதுல ஏதாவது ஒரு சித்தம் இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்க தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணி வைக்கப்பட்டிருந்தார். ஸ்கேன் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது, ஆனா ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. உங்க தலையில இருந்து ஒரு முடி உழுது சொன்னா கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ எல்லாம் அவருடைய சித்தம் இருக்கு. அதனால நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, ஐயா இப்படி ஆயிடுச்சு என்னடா கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சித்தம் ஏதோ ஒன்று அங்கு அசைவாடும். அதனால எடுத்தவர்கள் வாசிங்கள் கூட யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். ஆமா, அவர்கள் புறப்பட்டு இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருத்தரை நம்பின்னு இருப்போம். அவங்க நம்மளை கைவிட்டோன்னு நம்மளுக்கு என்ன தோன்றோம்? ஐயோ, இதுக்கு மேல நம்ம எதுக்கு வாழணும்? இதுக்கு மேல நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம்ல. அதே சூழ்நிலை தான் இந்த சீஷர்களுக்கு வருது. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அவங்க ஒருத்தர் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தா கண்ணு இல்லாதவருக்கு கண்ணு கொடுக்குறாரு, நடக்க முடியாத நடக்க வைக்கிறாரு, வாய் பேச முடியாத வாய் பேச வைக்கிறாரு, மரித்தவர்களை உயிராக்குறாரு, சாப்பாடு இல்லைன்னா உடனே அப்பங்களும் மீனும் கொட்டுது. இப்படிலாம் அற்புதம் செய்தாரு. அந்த மனுஷரை இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன போச்சு? அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாரு. அரைஞ்ச உடனே திரும்பி பாக்குறாரு, இனி இவங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்றாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை, அவங்க யாரு? மீனவர்கள், மீன் பிடிக்கிறவங்க, ஃபிஷர்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? நம்ம மீன் பிடிச்சிருந்தோம், நம்ம அந்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு பேதுரு கிளம்புறாரு. அவரு கூட என்ன பண்றாரு? திதுமு எனப்பட்ட தோமா கிளம்புறாரு, நாத்தான்வேல் கிளம்புறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடல்ல போயிட்டு என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க. அது மேல படிக்கிறாரு. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க யாரு? மீனவர். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க கிட்ட இருக்கிற எல்லா டெக்னிக்கும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இந்த பக்கம் போட்டிருப்பாங்க, அந்த பக்கம் போட்டிருப்பாங்க, பழைய அந்த பக்கம் போட்டிருப்பாங்க, ஆழத்துல போய் ஒரு சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட எல்லா டெக்னாலஜியுமே இப்ப ஆகி போச்சு. ஒர்க்கால நோ யூஸ். அவங்களோட எல்லா விதமான திறமைகளும் பயனற்று போச்சு. பயனற்று போன உடனே அப்பதான் என்னடா பண்றதுக்கு தெரியாம மூச்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒருத்தர் வர விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். என்ன பண்ணாங்க? அறியாதிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் வாழ்க்கையில இயேசு செய்வாரான்னு கூட நமக்கு தெரியல. இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாரா தெரியல. நான் இந்த பிரச்சனையில் இருக்கிற அவர் என்னால எதனா செய்ய முடியுமா தெரியல. ஏன்னா நம்ம அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். நம்மளோட கடவுள் அண்டர் எஸ்டிமேட் பண்ற கடவுள் கிடையாது. அவர் மேலானவர். வசனம் சொல்லுது ஆதியாகமத்துல, வானமும் பூமியும்
ஒழுங்கில்லாம இருக்கும் பொழுது அதையே ஒழுங்குபடுத்தினார். அவ்வளவு அதிகாரம் உள்ள கடவுள். ஒரு இடத்துல சொன்னாரு, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இக்கரையில இருந்து அக்கறை படும் பொழுது இயேசு கடலினுடைய அடியில போய் படுத்து என்ன பண்ணாரா, தூக்கி நிறுத்தாரா. அப்ப பார்த்தனா கடல் என்ன பண்ணுச்சா, கொந்தளிச்சுதான். கொந்தளிச்ச உடனே அவர் போய் எழுப்பி, நாங்க மடிக்கிறோமே, நீங்க கவலை இல்லாம தூங்கி நிற்கிறீங்க கேட்ட உடனே ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரா, காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரா, அதட்டின உடனே அது என்ன ஆச்சா, அமைதலா இருந்துச்சா. இப்போ ஒரு குழந்தை கத்திட்டே இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இருக்க மாட்டியா அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ண, பயந்து அமைதலா இடமா ஆகாத. அந்த மாதிரி காத்தும் கடலும் ஆகுதுன்னா அவர் எவ்வளவு வல்லமை இல்லை கடவுள். அவரை போய் நம்ம போட்டா, இன்னைக்கு ஆண்டவர் எப்படியாவது ஒரு பரோட்டா சாப்பிடணும், இல்லை பிரியாணி சாப்பிடணும், எங்க சூப்பர்வைசர் திட்டக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு ஜுச்சுப்பி மேட்டர் அப்படியே அக்கல்ல வச்சுட்டு போயிடுவார் இயேசு கிறிஸ்து. எனக்கு இது செய்து அது செய்து, நீ இவ்வுலக பொருட்களுக்காக கடவுளை தேடாத. ஏன்னா எத்தனை பேருக்கு கிடைக்காத ரட்சிப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. 700 கோடி பேர் இந்த உலகத்துல வாழறான். ஆனா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 28வது வசனத்துல, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை 17ல சொன்னாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் என்ன பண்ணாரா, அழைக்கிறாரா. எவர்களை அழைக்கிறாரோ அவர்கள் என்ன பண்றாரா, தெரிந்து கொள்றாரா. எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் என்னவா மாத்துறாரா, நீதிமானா மாத்துறாரா. எவர்களை நீதிமான ஆக்குறாரோ அவர் என்ன பண்றாரா, ஆமா, மகிமைப்படுத்துறார். இன்னைக்கு நீங்க சாதாரணமா இங்க வந்து உட்கார்ந்து, உன் தாயும் தகப்பனும் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் தாய் தகப்பன கூட உனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு பேர் வச்சுட்டேன் சொல்ல. இப்படியா கர்த்தர் உன்னை திட்டமிட்டு அறிஞ்சு அணுவா உன்னை அறிஞ்சிட்டு பிறகுதான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்தார் சொன்னா, உன் வாழ்க்கையில நீ இதோ கஷ்டத்தோட வாழ்றதுதான் ஆண்டவருக்கு பிரியமானதா? இதுதான் பிரியமானதா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய வாழ்க்கையில 3 விஷயம் நடக்கும். உங்க வாழ்க்கையில 3 விஷயம், பைபிள் படிக்கிறது என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன். உங்க வாழ்க்கையில 3 விஷயம் நடக்கும். ஒண்ணு, உங்களுக்கு எதிராக சில சம்பவங்கள் நடக்கும். ஆமான்னு சொல்ற அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் அதே மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு அது நடக்காது, நான் கூட இருக்கிறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் என்ன பண்ணுவாரு, வந்து சொல்லுவாரு, அம்மா இனிமேல் உங்களை என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. அம்மா இனி உங்க வீட்டுக்காரர் சரி பண்ண முடியாது, இல்ல உங்க பிள்ளைய சரி பண்ண முடியாது, அவ்வளவுதான், கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நடக்கிற சம்பவம் உங்களுக்கு எப்படி நடக்குது, எதிரா நடக்குது. நீங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பீங்க, ரிப்போர்ட் சொல்லும், ஆமா அவருக்கு அதுதான் இருக்குது, இந்த வியாதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் சொல்லும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா யார் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. அந்த ஆத்மா எப்படி பேசும், ஆண்டவர் மாதிரி தான் பேசும். ஆண்டவர் என்ன சொன்னார், உன் பலவீன நாட்களிலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்ப பூரணமாய் விளங்கும் சொன்னா அந்த வியாதி என்ன சொல்றது, அந்த வியாதி உன்னை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உன் ஆத்மா சொல்லுது. இப்போ இங்க நிக்கிற சொல்ற அந்த டாக்டர் சொல்றதை நீ நம்புவியா, இல்ல மிஷின் ஸ்கேன் பண்ணி சொல்ற அந்த ரிப்போர்ட்டை நம்புவியா, இந்த பக்கத்துல ஆளே இல்லாம சொல்ற உன் ஆத்மா சொல்றதை நம்புவியா? நீ எதை நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கை. இது கடந்த மாசத்துல என் வாழ்க்கையில் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து, நான் மதுராந்தகம் ஜெயிலில் வேலை செய்கிறேன், 18 ஜெயில மூட போறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணாரு, எங்களுடைய துறை தலைவர் டிஜிபி என்ன பண்ணாரு, ஆர்டர் போட்டார், 18 ஜெயில் க்ளோஸ். ஆர்டர் இப்போ எதிர்க்கு வந்து நிற்குது. நீங்க எல்லாம் போட்டி படிக்கலாம் ரெடியா வச்சுக்கோப்பா, எல்லாம் புழலோ வேலூரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடலூரோ சேலமோ எங்கேயோ போகணுமா அப்படின்னா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்ணுறாங்க, டிவி ஆன் பண்ண, டிவியில் நியூஸ் ஓடுது, சன் டிவியில் 18 கிளைச்செடிகள் மூடல் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக. அப்போது ரிப்போர்ட்டு சொல்லுது, நடக்கிறது எதிராக நடக்குது, என் ஆத்மா சொல்லுது வாய்ப்பு இல்லை ராஜா. இப்போ நான் எதை நம்புறது? நான் சொன்னேன், என் கூட இருக்கிற பார்த்து சொன்னேன், டேய் எல்லாம் சொல்லிட்டோம், ஆர்டர் அதிகாரி அவர் தான் உச்சபட்ச அதிகாரி, தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பெரிய அதிகாரி, அவரே இது போட்டார், ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டர் போட்டாலும் என் எதிர்க்க நியூஸ்ல சொன்னாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்.
என்னை தாயின் கருவில் கண்டுபிடிச்சி எனக்கு பேர் வச்சவர் அவராச்சே, என்னை எப்படி இவ்வளோ கஷ்டத்தில் விட்டுருவார். நான் சொன்னேன், வாய்ப்பே இல்லை ராஜா, நடக்காதுடா, கண்டிப்பா பாடுறா அப்படின்னு. ஒரு வாரம் கழிச்சு இந்த எங்களுடைய துறையினுடைய மினிஸ்டர் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா போலி நியூஸ். அப்போ உனக்கு முன்னாடி நடக்கும், ரிப்போர்ட் சொல்லும், ஆனா உன் ஆத்மா சொல்லு பாருங்க. நீ எதை எடுத்துக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதை எடுத்துக்கிற, எந்த பக்கம் சாடுற, உன் மனசுல அப்படிதான். திடீர்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கா, ஒரு ஸ்மைலி வந்திருக்கா, ஆயின்னு வந்திருக்கா, அப்படியே டிபியை பார்ப்பேன். டிபியை பார்த்தா நல்லா பையன் பயங்கரமாங்கிறான், என்னது காமிச்சுக்கிறான். நம்மளும் ஒரு ஆயை தட்டி விடுவோம், இல்லை அந்த பொண்ணுங்களெல்லாம் வால்பேப்பர் வச்சுக்கிற உடனே நம்மளும் ஒரு ஹாயை தட்டி விடுவோம். அப்போ மனசு சொல்லுவானா, சிம்பிளா தொடர்ந்து எங்கேயோ போய் மாட்டிக்குவேன். இப்போ நீ எந்த பக்கத்துல சாரி, அதுதான் உங்க வாழ்க்கை. கொஞ்சம் நீ இந்த பக்கத்துல சாப்பிட்டா அதுக்கு பின்னாடி வர கஷ்டத்தை எல்லாம் நீ கண்டுபிடிப்ப. நீ இந்த பக்கத்துல சாப்பிட்டா, இத்தனை வருஷம் அப்பாவை உன்னை வந்து வித்து வளர்த்தாங்கல்ல, இத்தனை வருஷம் உனக்கு பார்த்து பார்த்து செய்தாங்கல்ல, இதையும் பார்த்து செய்வாங்க. நீ அமைதியா இரு. ஏன்னா ஈசாக்கு அம்மா செத்து போட துக்கத்தில் இருக்கிறா, அவன் அவசரப்படவே இல்லை. அவன் அப்பா கிட்ட பொறுப்பு கொடுத்துடுறா. ஆபிரகாமுடைய வேலையால் போறா. அவன் போறான், நான் போயிட்டு எந்த எந்த பெண்கிட்ட வந்து தண்ணி கொடுன்னு கேட்கறனோ அந்த கொடுக்குற அந்த பெண்ணு வந்து என்னுடைய ஒட்டகத்துக்கும் வாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ நீ உன் வாழ்க்கையில எது வேணுமோ நீ திட்டமா கேட்டா கர்த்தர் அதற்கானதை உன்கிட்ட கொண்டு வந்து விட்டுவாங்க. நம்ம அவசரப்பட்டுட்டோம்னு சொன்னா உனக்கு அவசரப்பட்ட மாதிரி தான் வந்து மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி அந்த ஆபிரகாமுடைய வேலையால் போறாரு, கேட்கறாரு. அந்த அம்மா என்ன பண்ணுது, நம்மளா மாதிரி வந்து பக்கத்துல குழா இருக்கும், அந்த குழால இருந்து தூக்கி ஊத்துறது கிடையாது. அங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 50 அடி ஆழத்துக்காவது நீ கீழே இறங்கி போய் பள்ளத்துல தண்ணி கொண்டு மேல வந்து ஊத்தணும். ஒவ்வொரு ஒட்டகமும் குறைஞ்சபட்சம் 15 இருந்து 25 குடம் தண்ணி குடிக்குமா. அந்த அம்மா எத்தனை முறை ஏறி ஒரு ஹெல்ப்பல்ல ஒரு குடம் கொடுத்தா பரவாயில்ல, இத்தனை குடமா கொடுக்கும். அப்ப அந்த அம்மா எவ்வளோ ரெபேக்கா நல்ல பெண்ணா இருக்கு. அந்த குணசொல்லையான பெண்ணால தான் அந்த யாக்கோபு என்ற பிள்ளைய ஏசா என்ற பிள்ளைய வந்து பெக்க முடிச்சு. அவங்க மூலியமா தான் 12 சந்ததியை கர்த்தர் கொண்டு வந்தார் உலகத்தில். உங்களுடைய வாழ்க்கையில கூட எதுவுமே இல்லாம இருக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்காக கர்த்தர் சரியான நேரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்துருவாங்க. ஈசாக்க போல காத்து, ஏன்னா கர்த்தர் சரியான நேரத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது மகிமை உள்ளதா இருக்கும். ஒருவேளை நீ அவசரப்பட்டு ஓடனா எங்கேயோ போய் நின்று கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் உன் வாழ்க்கையில அளந்து அறிஞ்சு உனக்கு என்ன தேவை என்றதை அறிஞ்சுதான் கர்த்தர் செய்வார். இப்படியே தான் இந்த இடத்துல இவங்களுக்கு சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த நாட்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்க என்னவா பிடிக்கிறவங்களா மாத்திரம் சொன்னாங்க, மனிதர்களை பிடிக்கிறவங்களா தான் மாத்திரம் சொன்னாரு. இயேசு கிறிஸ்து இங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும், இப்ப உயிர் தெரிந்துட்டாரு, இவங்க போய் மீன் பிடிக்க போயிட்டா இயேசு கிறிஸ்து என்ன வந்து சொல்லியிருக்கணும், ஏய் என்னை விட்டு போனீங்களா நைட்டுக்குள்ள காரியம் பண்ணிருக்கீங்களா அப்படிதானே சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஒரு மீனாவது பிடிச்சிங்களா? வாய்ப்பு இல்லை. அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஏசு அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்னை விட்டு போனா அவ்வளவுதான், நீங்க கண்டமாயிடுவீங்க அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனா இயேசு இங்க வந்து என்ன கேட்கிறாரு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். முதல்ல உங்களை சோதிச்சு பார்ப்பாரு, நீ உண்மையை பேசுறியா பொய் பேசுறியா. அண்ணாள் கிட்ட வந்து கேட்கிறார். அண்ணாள் இருக்கிறாங்க, ஒரு தூதர் வராரு, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க, உங்களுடைய வயிற்றுல என்ன பண்ணோம், ஒரு குழந்தை பிறக்கும், அது பரிசுத்தாவினுடைய நிழலாண்டதுனால அந்த குழந்தை பிறக்கும்னு சொன்ன உடனே நம்மளா என்ன சொல்லியிருப்போம். அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி தவறான ஒரு செயல்ல ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெண்ணோ கண்டுபிடிக்கப்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த ஊருக்கு மையமான பக்கத்தை நிக்க வச்சு எல்லாரும் கல் இருக்கும், கும்பலா அந்த கல் எடுத்து எல்லா ஊரே சேர்ந்து அடிக்கும். அதுதான் லாஜிக். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நீ என்னடா சொன்ன கரெக்ட், பக்கத்து ரூம்ல எங்க அப்பா அம்மா பத்துக்கிறாங்க, அவங்க எழுப்பி சொல்லிட்டு அப்படியே பொண்ணை எங்க அண்ணன் பத்துக்கிறான், அவனோட சொல்லிட்டு அப்படியே போய் யோசப் கிட்ட சொல்லிட்டு, யோசப் எங்க மாமனார் பேர் அவங்க அப்பா அவங்க 2 பேரும் அங்கேயே பத்துருப்பாங்க, அவங்களோட சொல்லிட்டு
அப்படியே 10 தெரு தாண்டி போனா எங்க ஊர் தலைவர் இருப்பார். ஏன்னா பஞ்சாயத்து வச்சு அந்த தான் வருவாங்க. அந்த ஆளுகிட்ட சொல்று, எல்லா மேட்டரும் சொல்று, இந்த மாதிரி தான் நான் அந்த அம்மா வயிற்றுல வளருது பரிசுத்தரோட குழந்தை, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் உன்னது அடிமை. அதனாலதான் இன்னைக்கு இயேசுனுடைய அம்மா பேர் என்னம்மா? உங்களுக்கு தெரிஞ்சு பாத்தீங்களா? நல்லா சொல்றோம்ல, அந்த ஒரு கீழ்ப்படிதல் தான், அந்த ஒரு ஹானஸ்ட் தான், அந்த ஒரு உண்மை தான் அவர்களை இன்றைக்கும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு இந்த இடத்துல அவங்க சோதிக்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். ஒன்றுமில்லை என்றார்கள். யாருடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நீ ஆனஸ்டா கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கிறியோ. ஏன்னா நிரப்பப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவைப்படுறதே கிடையாது, அறிவாளிகள் ஆண்டவருக்கு தேவைப்படுறதே கிடையாது, எல்லா ஆசீர்வாதங்களோடு இருக்கிற ஆண்டவருக்கு தேவைப்படுறதே கிடையாது. யாரு ஒன்றுமில்லை சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவர்களை மட்டும் கர்த்தர் உயர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவர் அதெல்லாம் தான் சொல்றாரு, அறிவாளிகளை அல்ல பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறேன். ஆகாது என்ற தள்ளின மூளைக்கல்ல தலைக்கல்ல மாற்றார். ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லை தான் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துறாரு. இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ வெறுமையோடு இருக்கிறியா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஆண்டவர் இடத்துல நேர்மையா சொல்லு, ஆண்டவரை நான் தூசு துரும்பு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாத மனிதன், ஆண்டவரே ஆண்டவர் என்னுடைய நீதியை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நான் பாவியான மனிதன். நீ சொன்னா கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அவன் மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா உன்னை உயர்த்தாம விடவே மாட்டார். அந்த உலகத்துல மட்டும் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நீ யூதயா முதல் சமாரியா வரைக்கும் என் சாட்சிகளை அனுப்பிங்கன்னு சொல்றார். இந்த இடத்துல அததான் அவங்க சொல்றாங்க, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்ன பிறகு அப்பொழுது அவர் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். அவர் ஏசுனா சொல்லியிருக்கணும், டேய் உனக்கு எத்தனை முறை கஷ்டப்பட்டாலும் கிடைக்காதுடா, நீ ஏறி வாங்கடான்னு சொல்லல. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ, நீ எந்த இடத்துல தள்ளப்பட்டியோ, எந்த இடத்துல பரியாசம் பண்ணப்பட்டியோ, எந்த இடத்துல நீ வெறுமையா உணர்ந்தியோ, அதே இடத்துல உனக்கு அற்புதத்தை செய்வாங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்ற ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, படகுக்கு வலதுபுறமாக, நீங்க படகுக்கு வலதுபுறமா போடுங்க. அவன் நைட்டு ஃபுல்லா போட்டு தான் இருப்பான், வலது பக்கம் போட்டுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டுக்கிறான். அவன் டெக்னாலஜில யோசிச்சிருப்பான்ல, லெஃப்ட் சைடுல போட்டா, அந்த சைடு போட்டா, இந்த சைடு போட்டா, எந்த பக்கத்துல எல்லா இடத்துலயும் போட்டிருப்பான். ஆனா இயேசு சொல்லும் பொழுது போடும்போது தான் ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதப்பதான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதமா. நீ வெறுமையோட வந்திருக்கிறியா? இன்றைக்கு நீ விசுவாசமா இரு. இன்றைக்கு என்ன நீ நம்பு. இன்றைக்கு என்கிட்ட கேளு, நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. நீ வாயை விரிவாய் தர, அறிக்கையிட்டாதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். இதை நான் சொல்லலங்க, யார் தெரியுமா சொன்னாரு? மத்திய 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ சாத்தான் என்ன பண்றான்? சோதிக்கிறான். அப்ப சொல்றாரு, நீ என்ன பண்ண, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுன்றார். அவர் சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால மனுஷன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்பத்தில் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். அதே மாதிரி சொல்ல மலையில போய் நின்று சொல்றான், என்னை தாழ பணிஞ்சு என்ன பண்ண வணங்குன்னு சொல்றாரு. அது சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாது, பணிந்து கொள்ள கூடாது என்று எழுதி இருக்கிறதே என்றார். அப்போ பைபிள்ல இருக்கிற எழுதியிருக்கிற வசனங்களை உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்க. முதல்ல தெரிஞ்சா தானே, சட்டியில இருந்தா தானே வரும். நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தொடச்சு தூக்கி வரத்தாச்ச பைபிள். ஆமாவா இல்லையா? நீங்களாம் பார்த்தா டெய்லியும் 10 அதிகாரம் படிக்கிற மாதிரியே இருக்குது. நானுமா தப்பா சொல்ற மாதிரி இருக்குது. தயவு செய்து, ஏன்னா இந்த வேத வசனங்களை உங்க வாழ்க்கையில அறிக்கையிடும் பொழுது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றார், பைபிள்ல எழுதி இருக்கிறதே. நீ கேட்கும் போது சொல்லு, ஆண்டவரே உங்களுடைய வேதத்துல இப்படி எழுதி இருக்கிறீங்களே, எனக்கு செய்யுங்க. யோபுக்கு 10 மடங்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, எனக்கு கொடுங்க. பைபிள் எழுதி இருக்குதுல்ல, அப்ப நீங்க எனக்கு செய்யணும்ல, எனக்கு செய்யுங்க. அப்போ உனக்கு இந்த வேத வசனம் தெரிஞ்சாதான் நீ கேட்க முடியும். அப்போ வாழ்க்கையில அறிக்கை இடுங்க, பைபிள் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. போகும்போது வரும்போது பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, ஒரு சிம்பிளான விஷயம். நம்ம சாதாரண ஆள் நினைக்காதீங்க, நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார் கர்த்தர். நான் முதல்ல டியூட்டிக்கு போறேன், மதுராந்தகம் போட்டாங்க. இல்லைனா அது அவ்வளோ தூரம் 62-65 கிலோமீட்டர் போயிட்டு வரணுமே அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கேருந்து செங்கல்பட்டு போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கி மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து
டோல்கேட்டு போய் டோல்கேட்லேருந்து மறுபடியும் சவுத் சைட் போகிற பஸ்ஸு பிடிச்சி மதுராந்தில் போய் இறங்கணும். ஆனால் அது இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி போகிறாங்க. ஆண்டவரே இந்த பிரிட்ஜு கீழே வண்டி நின்னா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் பண்ண ஒரு நாள் மனசில் நினச்ச ஒன்றுமே என்ன பண்ணாங்க, அடுத்த ஒரு வாரத்திலேயே அங்கே பிரிட்ஜுக்கு கீழே ஒரு டைம் கீப்பரை போட்டு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஜியோ போட்டு சவுத் சைடு போகிற பாதி பஸ் அங்கே நின்று போகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. இவ்வளோ நாள் இல்லை, அது பணப்படம் உட்கார வந்து காக்கா உட்கார பணப்படம் ஊந்துதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிற்கும் போது நான் நினைச்சதை கத்துறேன். நம்ம சாதாரணமாக தான் நினைப்போம். யாருக்காக கனவு வந்துச்சு? ராஜாவுக்கு, யோசேப்புக்காக வந்துச்சு கனவு. யாருக்காக பஞ்சம் வந்துச்சு அந்த நாட்டில்? யோசேப்புக்காக தான் பஞ்சம் வந்துச்சு. எத்தனை வருஷம் வந்துச்சு? 7 வருஷம் இல்லை, 14 வருஷம். ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா ஒரு லைஃப் கொடுத்தான்னு சொல்றாங்க. ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்? 14 வருஷம், 14 இயர்ஸ். அப்போ ஒரு மனுஷனுக்காக கடவுள் எத்தனை பண்ணாரு? 14 வருஷம். 7 வருஷம் நல்லா விளைய வச்சாரு, 7 வருஷம் என்ன பண்ணாரு? பஞ்சத்தை கொடுத்தாரு. யாருக்காக? அந்த ஜெயில இருக்கிற 13 வயசுல அப்பா அம்மாவை பிரிஞ்ச 14 வருஷம் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒரு மனிதனுக்காக அவன் பிரிஞ்சு வாழ்ந்த அந்த 14 வருஷம், அந்த 14 வருஷத்துக்கு பஞ்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாருன்னா உனக்காக உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? அப்போ நீ சொல்லி ஜெபிக்கிறதுல தான் உன் ஆசீர்வாதம் இருக்குது. சொன்னா ஆமென்னு சொல்லு, வாயை திறந்து. யார் ரிசீவ்? ஏன்னா வசனம் சொல்லுங்க, வாயை விரிவாய் தர என் வார்த்தைகளா நிரப்புவேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? குச்சி வச்சா உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் கண்ணிருக்கும்போது சங்கீதம் 115 சொன்னாரு, காணாது பார்க்காது கேட்காது. அதே மாதிரிதான் சிலர் என்ன மெசேஜ் எடுத்தாங்க சொன்னா, ஏதோ வந்தாரு ஆனா நல்லா சொன்னாரு, என்னதான் தெரியல, அது ஏதோ இது பைபிள் இருந்தா படிச்சிருப்ப, இந்த பைபிள் இருந்து படிக்கிற வேற இருந்து படிப்பாரு. கேட்காது, நல்லா காது கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த வசனங்களை சில நாடுகள்ல வாயை திறந்து கூட சொல்ல முடியல. வடகொரியா போன்ற தேசங்கள்ல அவன் சுதந்திரமாவே செயல்பட முடியாது. யூடியூப் கிடையாது, கூகுள் கிடையாது, தெரியுமா? சீனாவில் கூகுள் கிடையாது, தெரியுமா? ஆனா கடவுள் கிருபினால நம்ம வந்து உட்கார்ந்து ஆராதனை பண்ணிருக்கிறோம். சில நாடுகள்ல படிக்கவே முடியாது, பைபிளே கிடையாது, அலைய வெட்டுருவான், ஷூட் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம கேட்கிறோம். ஆனா எந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவோம்? வேதத்தை அதிகம் தேடுறது கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குதோ எவ்வளவு. ஏன்னா வசனம் சொல்லுங்க, நான் நேற்றைய தினத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க பெரிய ஹார்ட் டாக்டர். அந்த அம்மா வந்து டைம்ல கைத்து போட்டு இருக்கிறாங்க. அந்த சிசிடிவில அப்படியே என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் கைத்து போட்டுட்டு அப்படியே டமால கீழே விழுறாங்க. விழுந்து அதே இடத்துல ஸ்பாட்லேயே மாரடைப்புல செத்து போறாங்க. அவங்க யாரு? ஹார்ட் டாக்டர். எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சிருக்காரா? ஆனா அந்த ஹார்ட்டை படிச்சு அவங்களுக்கே ஹார்ட் அட்டாக்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை இதுதான். எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் தெரியாது. எவ்வளவு நாள் வரைக்கும் உங்க கண்ணு தெரியும் தெரியாது. எவ்வளவு நாள் வரைக்கும் உன்னால நடக்க முடியும் தெரியாது. எவ்வளவு நாள் வரைக்கும் எந்த வியாதி இல்லாம இருப்ப தெரியாது. அப்போ கையில் இருக்கிற வேதாகமத்தை கொஞ்சமாவது படிச்சிடணும்ல, கொஞ்சமாவது வாசிக்கணும்ல, கொஞ்சமாவது ஜெபம் பண்ணிடணும்ல, கொஞ்சமாவது கர்த்தரை தேடணும்ல. அப்பதான் நீ கடவுள் கிட்ட போய் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உனக்காக இதை செய்தேன். எசேக்கியேல் சொன்னார்ல, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல நான் உங்களுக்கு உத்தமமா இருந்தேன், உனக்கு ஏற்றதை செய்தேன், என் மேல இறக்கமா இருக்குன்னு கேட்ட உடனே கடவுள் என்ன பண்ணாரு? அவருக்கு 15 வருஷத்தை மாற்றி கொடுத்தாரு. அப்போ உன் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? அப்ப நம்ம கேட்கணும்னு சொன்னா உங்ககிட்ட ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எது ஒன்னாலும் எந்த சூழ்நிலையும் நடக்கலாம். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருமா, கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துரு. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவார்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால தானே. அதனால இந்த உலகம் முழுசும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை கஷ்டப்படுத்திக் கொண்டால் அதனால லாபம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதனால எந்த நாள்ல எது நடக்கும் தெரியாது. அதனால முடிஞ்ச வர கையில் இருக்கிற அந்த வேதாகமத்தை நிறைய வாசிக்கிறது, நிறைய வசனங்கள் உங்க மனசுல பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா இது உனக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நீ இந்த வசனத்தை புடிச்சிட்ட சொன்னா 3 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பாங்க. அப்போ இந்த உலகத்துல வேற எந்த புத்தகத்தை படிச்சாலும், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, அடுத்த வருஷம் என்ன புக்கு தான் படிக்கணும்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு தான். அடுத்த வருஷம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு. 12th படிக்கிற 12th முடிச்சு காலேஜ் சேராரு. காலேஜ் சேர்ந்தா எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும். அப்போ அந்தந்த செக்ஷனுக்கு அதாவது படிச்சுட்டு போறாரு வச்சுங்களேன்.
ஆனா நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷமா அவரும் எதை தான் கையில வச்சிருப்பாரு, பைபிள் தான் கையில வச்சிருப்பாரு. நேற்று தான் சர்ச்சைக்கு வந்தேன், அவங்களும் எதை தான் வச்சிருப்பாங்க, பைபிள் தான் வச்சிருப்பாங்க. 50 வருஷம் படிச்சதுக்கிட்டையும் இந்த பைபிளை ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நிறைய படிச்சேன், நிறைய விஷயம் புதுசு புதுசா பேசுறாங்க. அப்போ இது தோண்ட தோண்ட புதையும். இதுல அனுதினமும் வித்தியாசமா கடவுள் உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சிலர் மணிக்கணக்கில் நாட்கள் கணக்கில் பேசுவாங்க. அப்போ அவ்வளோ கொள்ள புதை பொருளும் ரகசியம் இருக்குது. உங்க எதிர்க்கு ஒரு மோதிரம் கிடக்குதுன்னு வச்சுங்க, இல்லை ஒரு 100 ரூபாய் கிடக்குது, பஸ்ஸில் உட்காந்துட்டு போறீங்க, காலு கிட்ட கிடக்குது, பட்டு என்ன பண்ணுவார், அப்படி வச்சு அதை பார்த்துட்டு அப்படியே நைஸாக அப்படி குறிக்க அப்படியே கீழே கட்சி போகிற மாதிரி போட்டு அப்படியே புண்ணி எடுத்து பாக்கெட்டில் வச்சு. ஏன்னா என்னது 100 ரூபாய், ஒரு 100 ரூபாய்க்கே இதுதான் போவேன் கொஞ்ச நேரத்தில் அதுதான் பண்ணிடுறேன், காலி ஆகிடும். ஆனால் இதுல மிகப்பெரிய புதைப்பொருள் இருக்கு. இது இந்த வாழ்க்கையிலே உன்னை ஆசீர்வதிச்சிடும், அந்த வாழ்க்கையிலே உன்னை கொண்டு போய் அப்ப இதை எப்படி நீ தேடணும், எவ்வளவு தேடணும். உன்னை வந்து பார்த்து ஒரு வசனத்தை சொல்லுனா ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு 10 வசனத்தை சொல்லுன்னு சொன்னார், கர்த்தரே அந்த தான் வாழ்க்கையா இருக்கு. தப்பு. முடிஞ்ச வர ஒரு காலங்கள் மாறலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, யோவேல்ல வேத வசனம் கேட்க கிடைக்காத காலம் வரும்னு சொல்லுது 2ஆம் அதிகாரத்துல. அப்ப அந்த மாதிரி காலம் வச்சு என்ன பண்ணுவீங்க, அப்ப எங்க போவீங்க? அதனால உன்னை வந்து அப்படி இல்லை, இதான் ஏசு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு. இப்போ புதுசா ஆளு வந்துக்கிறான், சினிமா பாட்டியை வந்து புல்பில்ல நின்று பாடுறான். நேற்று ஒருத்தரை பார்க்குறேன், ஒருத்த மெசேஜ் எடுக்கிறேன், இந்த சாராய பாட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறான். இது பாவம் இல்லை, செயல்கள் தான் பாவம்ன்றான். ஆனா பைத்தியக்காரா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவர் மகா பெரிய கடவுள். அவர் எப்படிப்பட்ட கடவுள்னா வசனம் சொல்லுது, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய கடவுள். அப்போ உன் வாழ்க்கைய இப்ப அருண்னு ஒருத்தர் முன்னாடி நிறுத்திட்டாருன்னா அவன் பாஸ்ட்ல என்ன செய்யறான், பிரசன்ட்ல அவன் என்ன பண்றான், ஃபியூச்சர்ல அவன் என்ன பண்றான்னு மூணுத்தையுமே ஒரே டைம்ல பார்க்கக்கூடிய திறமையுடைய கடவுள் அவர். அவரை கொண்டாந்து நீ அசால்ட்டா வந்து சினிமா பாட்டுல வந்து சேர்க்கிற, தேவையில்லாத பேச்சு பேசுற, அப்ப கடவுள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். அப்போ உனக்கு இது தெரியணும் சொன்னா அவர் மகா பரிசுத்த கடவுள், அவருக்கான மரியாதை. ஏன்னு சொன்னா எப்படியாப்பட்ட கடவுள்னா, உடன்படிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டியில வச்சு அந்த பெலிஸ்தர்கள் வீடுகள்ல இருந்து கடவுள் மறுபடியும் சண்டை போட்டு எடுத்துட்டு வராங்க. ஒரு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுது, சாயுது. சாய்த்த உடனே ஒரு ஆள் என்ன பண்றாரு, போய் பிடிக்க போற, அதே இடத்துல ஸ்பாட்ல காலி. நீ நிறைய ஃபாதர்ஸ் பாக்குறீங்க, ஒரு இந்த சிஎஸ்ஐ ஆர்சி இசி ஃபாதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோப் ஒன்று கட்டியிருப்பாங்க, அங்கி போட்டு. அந்த ரோப் எதுக்கு தெரியுமா, முதல்ல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்து, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா புல்பீட்டுன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. இப்போ கூட நம்ம எல்லா சர்ச்சஸ்க்குமே புல்பீட் இருக்கும். ஆனால் அது எதுக்காக அடையாளம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குமான ஒரு இடைவெளி. அப்போ என்ன பண்ணுச்சு, அதில் ஒரு பெரிய சீலை இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ள இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாருமே போக முடியாது, யாருமே போக முடியாது, இன்க்ளூடிங் அந்த ஆசாரியன் கூட போக முடியாது. எப்ப போவார்னு கேட்டா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை போகும்போது அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆண்டவர் மோசேயுடைய கைகளால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 2 கற்பனைகள் இருக்கும். அதே போல ஆரோனுடைய துளிர்த்த கோல், அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் வந்து அதுக்குள்ள இருக்கும். மன்னா வைக்கப்பட்டுள்ள பொற்பாத்திரம், இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்குது. இப்ப என்ன பண்ணுவாரு, அதுல தூபம் காட்டுறதுக்காக ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறை போவார். அப்ப போகும்போது அந்த ஆசாரியன் பரிசுத்தமான நல்ல மனிதரா இருந்தா போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தூபம் காட்டிட்டு வந்துடுவார். சப்போஸ் ரொம்ப நேரம் ஆகி ஆசாரியன் வரல சொன்னா யாருமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா கடவுள் அவங்க என்ன பண்றாரு, அடிச்சுடுவார். அப்ப அவர் எப்படிடா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் போகும்போது அவருக்கு இடுப்புல ஒரு கயிறை கட்டி உள்ள அனுப்பிச்சுடுவோம். அவர் ரொம்ப நேரம் ஆகி வரலன்னா கடவுள் அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட்டி அந்த பாடியை வெளியே எடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கயிறு கட்டுறாரு. அப்போ அவ்வளோ பரிசுத்தம் உள்ள கடவுளை நீ அசால்ட்டா நின்று சினிமா பாட்டு பாடுறது, தேவையில்லாத வச்சு சொன்னா
இதை எப்படி உனக்கு தெரியும் சொன்னா, வேதத்தை வாசித்தா தான் நம்முடைய கடவுள் இவ்வளோ மகா பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது, தரிசித்துக்க முடியாது அப்படின்னு சொல்ற வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களால இந்த மாதிரி வர கள்ள உபதேசங்கள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். தகுதியான வஸ்திரம் இருக்கணும். ஒரு ஊழியர் வராரு சொன்னா அந்த ஊழியருக்கு தகுதியான வஸ்திரம் இருக்கணும், தகுதியான பேச்சு இருக்கணும், தகுதியான ஏர்கட் இருக்கணும், தகுதியா அவர் சொல்ற வார்த்தைகள் பைபிள்ல இருந்து பேசணும். தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேசணும்னா தயவு செய்து அவருடைய வசனங்களையோ இந்த ரீல்ஸோ வீடியோஸோ பார்க்காதீங்க. ஏன்னா கடவுள் மகா பரிசுத்தர். அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். நம்முடைய பையன் தான், நம்ம பெத்த பையன் தான், அவனே உன் காலை அப்படி தட்டி விட்டு போனாலும் நீ ஒத்துப்பியா? அவன் என்ன பண்றான் பாப்பா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பேசும்போது ரெஸ்பெக்டா பேசணும், சொல்றமா இல்லையா? அப்போ சாதாரணமா இருக்கிற நமக்கே அந்த உணர்வு இருக்குதுன்னா ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அவரை போல பாசமுள்ள கடவுள் யாருமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்தவங்களாம் நம்ம ஏதோ வெள்ளையை செல்லியமா வந்துட்டோன்றதுனால பாக்குறாங்க. ஆனா நம்ம செய்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க முகம் விட்டு பேச மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் நம்மளை நேசிக்கிறார். அதான் அவ்வளவு அன்புள்ள கடவுள் தான். ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுன்னு சொன்ன ஆண்டவர் கேட்கிறார். அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்தனா உனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை அவர் பல மடங்கு கொடுத்துருவார். அதனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு சொன்னா இந்த வேத வசனங்களை நீங்க புரிஞ்சுக்கினா தான் உங்களால என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி தப்பான இந்த உபதேசங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். கர்த்தர் உண்மையுள்ள கடவுள், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் என்ன பண்ணார்னா அவனுடைய இல்லாமையை நீ கரெக்டா சொல்லிட்டுன்னு சொன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. இங்க வந்து கேட்கிறாரு, கேட்ட ஒண்ணு சொல்றாரு, எங்க இடத்துல நைட்டு ஃபுல்லா சுத்தணும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அவர் அதற்கு வழியே சொல்றாரு, நீ என்ன பண்ண வலது பக்கமா போடு சொன்னாரு. அவர் வலது பக்கமா போடுறாங்க. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால், திரளான மீன்கள் அகப்பட்டது, அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முறை கேட்கிறாரு. இயேசு எப்பயுமே என்ன பண்ண மாட்டாரு, பேச்சு மாறவே மாட்டார். இஸ் எ வெரி ஜென்டில் காட், ரொம்ப ஜெனுனான கடவுள். முதல்ல என்ன பேசினாரோ அதே தான் முடிவுலையும் பேசுவார். அவர் வந்தப்ப என்ன கேட்டாரு, உங்களிடத்துல ஏதாவது இதுதான் கேட்டாரா? அதே தான் இப்பவும் சொன்னாரு, உங்களை முதல்ல பிடிச்ச மீனை கொடுப்பாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னு பாத்தீங்கன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தல, உனக்கு நான் இவ்வளவு கொடுத்து என்ன பண்ண போறாரு பாருங்க. கீழே படிக்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். எத்தனை மீனுமா? 153 ஃபிஷ். அது எப்படியாப்பட்ட ஃபிஷ்னா சித்தது கிடையாது, மீடியமான சைஸ் கிடையாது, எல்லாம் பெத்த மீன், பெரிய மீனா. 153 மீன் கரையில் இழுத்தான். இத்தனை மீன் இருந்தோம் வலை கிழியவில்லை. அதுதான் ஆண்டவர். 153 மீன் இருந்தோம், வலை கிழியலையா? இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பணம் வரும், சம்பளம் வாங்குவீங்க, ஆனா அந்த சம்பளம் எங்க போகுதுன்னு தெரியாது, அந்த ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னு தெரியாது. நான் பார்த்தா வீட்டுல 10 பேருமே சம்பாதிப்பீங்க, ஆனா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்காது, ஒரு வீடு இருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அங்கங்க ஓட்டம் வந்துட்டு இருக்கோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்டா. 53 பெரிய ஆசீர்வாதம் இருந்தா கூட அதுல ஒரு சின்ன ஓட்டம் கூட உனக்குள்ள வராது. அதான் நம்மளுடைய கடவுள் ஜென்டிலான கடவுள் சொல்றாரு. அதே மாதிரி யாரையுமே கடவுள் போஸ்ட் பண்ண மாட்டார். ஆண்டவர் உன்னோட சொல்லிடுவார், ஏமா இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு உன்னை வந்து போஸ்ட் பண்ணி நிறுத்த மாட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா ஏவாள் சாத்தான் கூட பேசுறான்னு சொல்லிட்டு, பாம்பு கூட பேசுறான்னு சொல்லிட்டு ஏவாள் பேச தெரியாதா கடவுளுக்கு? தெரியுமா தெரியாதா? ஏன் அப்பா ஆண்டவர் விட்டாரு? ஏன் விட்டாரு? ஆமா, ஆண்டவர் இந்த உலகத்துல உங்ககிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருவார். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிடுவார். அதை தாண்டி உனக்குள்ள மனசாட்சி, சுத்த மனசாட்சி வச்சிருப்பார். இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் செய்யாத, இது தப்பு, இது பாவம்னு சொல்லிட்டு உன் மனசுல அப்பப்ப சொல்லுது பத்தியா? அது ஆண்டவர் கொடுத்த எண்ணங்கள் தான். அந்த எதை நீ எடுத்துக்கிறியா? பார்த்துலாம் பார்த்துலாம், நம்ம மட்டுமா? உலகத்துல எவ்வளவு பேர் செய்யறா, அவனும் நல்லா இல்லையா, நம்மளுக்கு தான் வந்துருக்கா அப்படிலாம் சொல்றான்னா, நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாத்தானோட கவுத்துறான்னு அர்த்தம்.
இல்ல நீ தப்பு பண்ணிட்டு பிறகு கூட ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா என்ன மன்னிச்சிடு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுதான் இன்னும் கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை மன்னிச்சிடலாம், கர்த்தர் உன்னை பக்கத்துல ஏத்துக்கலாம், கர்த்தர் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். நான் அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது, நான் மட்டும்தானா எவ்வளவு பேர் செஞ்சுக்கிறா பார்த்துக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிலாம் இருந்ததா சாத்தான் உன்னை ஈஸியா மன்னிக்க போடுவோம். அதனால ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். இயேசு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்தார் சீசர்கள் இருந்தப்போ. அந்த மாதிரி அவரால் வர முடியாதா? எதுக்கு வாசல்ல நின்று கதவை தட்டணும்? அவர் ஜென்டிலான காடு, அதுக்கு தான் சொல்றேன். உனக்கு வாய்ப்புகளை கொடுப்பார், உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுப்பார், நீ எப்படி நடந்துக்கிற பார்ப்பார். அதுக்கான ஆசீர்வாதமும் சாபமும் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இல்லாம உங்ககிட்ட தான் இருக்குது. நீ ஆசீர்வதிக்கப்படணுமா ஆசீர்வதிக்கப்படக்கூடாதா இந்த காரியம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீ எல்லா மனிதருக்கு முன்பாக வெட்கத்தை அனுபவிக்க வேண்டுமா இல்ல வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டுமா, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவரை உனக்குள்ள நீ எடுத்துக்கிட்டா வாழ்க்கையை வெற்றியா மாற்று. இல்ல ஆண்டவர் விட்டுட்டு நீ மறுபடியும் பழைய கூட்டி தள்ளி போட்டா வாழ்க்கை என்னவாதான் மாத்தோம். ஒரு சாத்தான் போயிட்டு டேய் என்ன கஷ்டம் வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் தள்ளி எடுத்துன்னு வருவான். டேய் யாரா அவன் அடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து முன்னாள் போட்டு உட்காந்து வாழ்க்கை முன்னது மோசமா இருக்கு. அதனால உன் வாழ்க்கையில உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானா நீ கர்த்தரிடத்துல திரும்ப. ஆண்டவர் உனக்கு அதுதான் சொன்னார், மா நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்துட்டு நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எந்த மனுஷனும் இந்த உலகத்துல தன்னுடைய செயல்னால பரிசுத்தவனை மாற்றப்படுறதே கிடையாது. நான் வெள்ளத்தட்டை போட்டேன், நல்ல துணி போட்டேன், டெய்லி சர்ச்சுக்கு வரேன், காணிக்கத்துல வந்து கொட்டுறேன், அதனால நீ பரிசுத்தவனை மாறுவேனா? மாறவே மாட்டேன். அவருடைய இரக்கம் மட்டும்தான் உன்னை பரிசுத்தவனை மாற்ற, அவருடைய இரக்கம் மட்டும்தான் உன்னை பரிசுத்தவனை மாற்ற முடியும். அப்போ எல்லாரும் இரக்கத்தை விரும்பி கேட்கிறவராயிருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படலாம், உன்னுடைய மீறுதல் எப்படி மன்னிக்கப்படும்? தெரிஞ்சு செஞ்சல பாவம் சொல்லி தெரிஞ்சோம், ஆணவமா அகங்காரமா திட்டம் போட்டு செஞ்சல, அது எப்படி மன்னிக்கப்படும்? அதற்கான விலைக்கிரியம் என்ன? அதுக்கு இந்த உலகத்துல விலைக்கிரியமே கிடையாது. ஒன்னே ஒன்று அவருடைய இரக்கம் தான். ஒரு கால் அவர் உன்னை மன்னிக்க சித்தமான மன்னிச்சுக்கலாம், இந்த உலகத்திலே உன்னை மன்னிச்சுக்கலாம். சில பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமே முன்னாடி வந்து நின்றுக்கும். ஆனா கர்த்தர் இந்த வேலை சொன்னாரு, அதை எல்லாவற்றையும் நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நீ வலது பக்கத்துல வலைய போடுன்னு சொல்லும் போது கேட்டு போட்டுட்டுனா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்துல வலை கிழியாது, ஓட்ட இருக்காது. அதனால நீ வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, ஒரு கால் நீ என்ன மன்னிப்பு கேட்டுருந்தா நான் உன்னை மன்னிச்சுக்கலாம் கடவுள் சொன்னாரு. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, அந்த மீனை எடுத்துட்டு வந்து அவன் கரை ஏறத்துக்குள்ள என்ன நடக்குது பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க என்ன கேட்டுட்டு வந்தாரு? சாப்பிட்றதுக்கு மீன்கிறான்னு கேட்டாரு. கடைசியில அவங்களுக்கு உணவளிக்கிற சூழ்நிலைக்கு அவர் போயிடாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, நீ ஒரு படி மட்டும் இறங்கி வந்துடுமா, நீ ஒரே ஒரு படி மட்டும் இறங்கி அவர்கிட்ட வந்துடு. உன்னை வேற லெவல்ல கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உன்னை வேற லெவல்ல கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள வேணும், இது போல கர்த்தர் என்னை உயர்த்தணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நான் நம்ம நம்பி இருக்கிறப்பா, நம்ம நம்பி இருக்கிற ஆண்டவரே, நம்பி இருக்கிற கண்ணை மூடிக்குப்பா, யாரையும் பார்க்காதப்பா. கர்த்தர் இன்றைக்கு உன்னை